இந்த கொலையெல்லாம் உடனே புதுசா கொலை பண்றவங்க கொலை பண்ண முடியாதுல்ல? சாவறதுக்கு தான் கொலை செய்யறாங்க, கொலை செய்யறது சாவறது தான். அந்த அவங்க வெட்டு போல அந்த ஒரு வெட்டும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். தீபக் ராஜா பாண்டியன் மரணம் பார்த்தீங்கன்னா பழைக்க சம்பவ இடத்துலேயே மரணம் தான். ராம்சாங் அண்ணனே வந்து ஒரு மக்களுடைய தலைவன் அப்படிங்கிறதுனால அப்போலோ ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போனாங்க. நான் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. சார் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கானவர் சார், பெரிய பாக்ஸர். அவர் வடசென்னையில் 90% பேர் பாக்ஸர் தான், எல்லாருமே பாக்ஸர். இவரெல்லாம் ஒண்டிக்கு ஒண்டிலாம் ஒண்டிக்கு 3 பேர் சண்டை செய்கிறவர், ஓடாமல் சண்டை செய்ய ஒரு தைரியம் உள்ளவர். ஆனால் அவர் அந்த ஒரு வெட்டுமே மறைச்சதில் விழுந்த வெட்டு தாம்மா. 8 பேர் இருக்காங்க, 5 பேர் ஃப்ரண்ட்டில் இருக்காங்க, 3 பேர் பேக்கில் இருக்காங்க, பின்னாடி இருந்து சத்தம் போடுறாங்க, திரும்பக்குள்ளே டப்புன்னு வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன செய்ய முடியும்? எத்தனை கென்னு வச்சுருந்தானே? ஏம்மா என்ன சொல்கிறீங்கம்மா? ராஜீவ்காந்திக்கு இருந்ததோட பெரிய பாதுகாப்பு யாருக்காவது இருக்க போதா? ஸ்ரீபெரும்புதூரில் போட்டாங்களே, ராஜீவ்காந்தியோட பெரிய பாதுகாப்பு இருக்க போதான்னு கேட்குறேன். போடணும்னு முடிவு எடுத்துட்டா அதுதாம்மா நடக்கும்.